தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சென்னை வந்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் லோகநாதன். தற்போது சென்னை வந்துள்ள ராகுல் காந்தி எந்தெந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார், இது குறித்த தகவலை சொல்லுங்க. வருகின்ற 17வது நாடாளுமன்ற தேர்தலானது தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதியானது நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தல் ஒட்டி தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான கட்சிகளாக இருக்க திமுக, அதிமுக இருவேறு அணிகளானது கூட்டணி அமைத்திருக்கின்றன. இதற்கிடையில் திமுக அணியில் கூட்டணிக்கானது இறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி முதலாக நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வந்திருக்கிறார். இவர் நாகர்கோவில் மாலை 3 மணி அளவில் நடைபெறும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கின்றார். இவரை வரவேற்பதற்காக சென்னை விமான நிலையத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி உள்ளிட்ட தலைவர்கள் அவரை வரவேற்றிருக்கிறார். தற்போது 10:50 மணி அளவில் அவை சென்னை வந்தவரை குஷ்பு மற்றும் KS அழகிரி, முகுல் வாசினிக் ஆகியோர் வரவேற்றிருக்கிறார். இங்கிருந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்லும் அவர் சரியாக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்லாம்பரி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதன் பிறகு நீல்மெரிடின் ஹோட்டலில் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பை முடித்த பிறகு மீண்டும் அவர் திருவனந்தபுரம் செல்கிறார். திருவனந்தபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நாகர்கோவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளான கூட்டணியில் உள்ள கட்சிகள் இந்தியா கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி மற்றும் IJK கட்சி உள்ளிட்ட கட்சியின் தலைவர்கள் அந்த மேடையில் பங்கேற்கின்றனர். அந்த மேடையில் பங்கேற்று முதலாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தரும் ராகுல் காந்தி அவர்களை வரவேற்ற பின் அவர் இறுதியாக அந்த கூட்டத்தில் உரையாற்றி இருக்கின்றார். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு பிரச்சார கூட்டமாக கருதப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் பாஜக சார்பாக தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நரேந்திர மோடி தொடங்கியிருக்கிறார். இதை தொடர்ந்து தற்போது ராகுல் காந்தி இந்த பிரச்சார யுக்தியை இப்போ கையில் எடுத்திருக்கிறார். தொடர்ந்து அவர் இன்று நடைபெறும் இந்த பிரச்சார கூட்டத்தை முடிந்த பிறகு அடுத்த இன்னும் 2 கூட்டங்கள் பங்கேற்பதாக காங்கிரஸ் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ராகுல் காந்தி வருகைக்காக நாகர்கோவில் பகுதியில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றன. அதேபோல் இங்கே சென்னை விமான நிலையம் வருவதற்கு முன்பாகவே அவரை வரவேற்பதற்காக காங்கிரஸ் தொண்டர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் மேளதாளங்களுடன் அவர்களை அடித்து வரவேற்றிருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து வழிநடைகளும் காவல்துறை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. இங்கிருந்து செல்லாமேரி கல்லூரிக்கு செல்லும் பாதைகள் எல்லாம் காவல்துறையினர் பாதுகாப்பு வளையத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருக்க. அதன் பிறகு அவர் லீமெரிடின் ஹோட்டலும் செல்ல இருக்கின்றார். அந்த லீமெரிடின் ஹோட்டல் வழிபாதைகளும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அவர் இந்த நிகழ்ச்சிகள் முடித்துக் கொண்டு மாலை சரியாக 2 மணி அளவில் அவர் சென்னை விமான நிலையத்தில் திருவனந்தபுரம் செல்கிறார். திருவனந்தபுரத்தில் அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றி இருக்கின்றார்.